அண்ணன் எடப்பாடிக்கு தன்னுடைய உயரம் அவருக்கு இன்னும் புரியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்கு சதவீதம் வந்து 53% அம்மா புரட்சித் தலைவி அம்மா வச்சுட்டு போன வாக்கு சதவீதம் இன்னைக்கு 19.4% கொண்டு வந்துட்டார், கீழே இறக்கிட்டார். பல இடங்களில் டெபாசிட் இல்லை பல இடங்கள் 13 இடங்களில் 3வது இடம், ஓகே 7 இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு. அதாவது பாராளுமன்றம் 40 தொகுதிக்கு சொல்கிறேன். இது கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட தொகுதியில் 3வது இடத்துக்கு போயிடுச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் எடப்பாடி அதிமுக, நான் சொல்கிறது அதிமுக சொல்ல, இது பேர் எடப்பாடி அதிமுக. எடப்பாடி அதிமுக படுதோல்வியை 10 தேர்தலில் தோற்று 2 தேர்தலில் புறக்கணித்து ஓடுற அளவுக்கு ஆயிடுச்சு, தேர்தலை புறக்கணிச்சு. அதனால் தன்னை இன்னும் திருத்திக்கலைன்றது தான் எடப்பாடி மேலே இருக்கிற வருத்தம். அதுதான் இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜகவே நம்பதுக்கு வந்து பெரிய ஒரு இதாக இருக்குது. திமுகவும் பேச ஆரம்பிக்குது, எந்த நேரத்தினால எடப்பாடியே பாஜக கழட்டி விடுவார், எச்சரிக்கையாக இருந்துங்கிற மாதிரி. பாஜக யாரையும் கழட்டி விடாது. ஆனால் எடப்பாடி எல்லாருக்கும் துரோகம் பண்ணுவார். கடைசியாக தேமுதிக கூட துரோகம் பண்ணிட்டார். ராஜ்யசபா சீட் தரேன்னு ஏமாத்திட்டார், 2026 சொல்லி தள்ளி வச்சிட்டார். அவர் துரோகம்னா எடப்பாடி பழனிசாமி தான் இந்த பக்கம் சொல்ல முடியும்.